இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். அவருடைய தாசர்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்களை பார்த்து அல்லது இப்படிப்பட்ட வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை தாசன் என அழைத்தார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். வேறே ஆவி, என்ன ஆவி அவனுக்குள்ளே இருந்தது? எல்லாருக்குள்ளும் இருந்ததை விட சற்று வித்தியாசமான செயல்பாடுகள், ஆவியானவருடைய செயல்பாடுகளை காலேபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த வேறே ஆவி என்பதை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமம் 14:6 சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு அதன் பல நிச்சயம் உண்டு. முழு இருதயத்தோடு உத்தமமாய் பின்பற்றுகிற அந்த ஒரு முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு அவரை சேவிக்கிற, அவரை பின்பற்றுகிற ஒரு ஆவி அவனிடத்திலே காணப்பட்டது. ஆகவே தான் அந்த தேசத்தை, கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்களிலே யோசுவாவும் காலேபும் மட்டும் நன்மையான காரியங்களை சொல்லுகிறார்கள். மற்ற எல்லாரும் இணைந்து அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் ராட்சசர்கள், நம்ம அதை போய் அங்கே போனோன்னா நம்மளை எல்லாரையும் துரத்திடுவாங்க, நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, அங்கே ரொம்ப பலவான்கள் இருக்கிறார்கள் என்று மிகவும் பயத்தோடு அவங்க இங்கே பரப்புகிறார்கள், பல்வேறு துர்ச்செய்திகளை பரப்புகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே காலேப் என்ன சொல்லுகிறார், என்னோடே கூட வந்த என்னுடைய சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், மக்களுடைய மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எத்தனை பேர் நம்ம உத்தமமாய் முன் செல்ல ஆண்டவர் உதவி செய்கிறார். உத்தமமாய் நாம் அவருக்கு முன் செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உத்தமமாய் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்ன காரியத்தை நாம் பார்க்கிறோமோ பார்த்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு மிஞ்சினது அது பார்த்து கொள்வார் ஆண்டவர். ஆகவே நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் அவனிடத்தில் கண்ட ஒரு ஆவி முழுமனதாய் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு உள்ளம். ரெண்டாவது அவனிடத்தில் என்ன உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார்? பெரும்பான்மையினரை சேராமல் மிகவும் 2 பேர் தான் அந்த நல்லது சொல்கிற விஷயத்தில் இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. 2 பேரை தவிர அந்த வேவு பார்க்க போன கூட்டத்தில் உள்ள மற்ற எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். இன்று உலகத்தில் பெரும்பான்மையை தான் எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் எங்கே பெரிய கூட்டம் இருக்கோ, எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை தான் இருக்கிறதே தவிர கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தை சுதந்திரித்து கொள்கிற காரியத்தை மறந்து விடுகிறார்கள். கர்த்தரை மாத்திரம் நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயலாற்றுகிற காரியம் இன்று மிகவும் குறைந்து போய்விட்டது. எந்த சத்தம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சத்தத்தோடு சேர்ந்து ஒரே கோஷமாக இருப்போம், இணைந்திருப்போம் என்கிற காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே காலேபிடத்தில் உணர்ந்து கொண்ட, கூர்ந்து கவனித்த 2 காரியம். இந்த காலேபுக்கு வேறே ஆவி இருந்ததாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆவி என்ன என்று பார்ப்போமானால் அது ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஆவி. ஆண்டவரை நம்பாமல், மக்களை சார்ந்து கொள்ளாமல், பெரும்பான்மையினரை சார்ந்து கொள்ளாமல் அல்லது மெஜாரிட்டியை நம்பி போகாமல் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவருக்கு அவன் உண்மையாய் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த காலேபுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சூழ்நிலைகளை கண்டு அவன் தேவனை விட்டுவிடவில்லை. சூழ்நிலை சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவன் பற்றி கொண்டான், கர்த்தரை பற்றி கொண்டான். ஆகவே தான் அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம்
பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, நாங்கள்லாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம். சூழ்நிலை, அங்கே இருக்கிற அந்த திராட்சை கொலைகளை 2 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். இவர்களும் அதை பார்க்குறாங்க. அந்த ஜனங்கள் பெரியவர்கள் தான், அந்த ஜனங்கள் ராட்சசர்கள் போல தான் இருக்கிறாங்க, அவங்க பலவான்களாக தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமில்லாமல் தெரிந்தாலும் கூட அவன் சூழ்நிலையை காட்டிலும் இந்த சூழ்நிலையை உருவாக்கின ஆண்டவரை நம்பினான். சூழ்நிலையிலும் பெரியவர் வல்லவர் ஒருத்தர் உண்டு, நம்முடைய பாடுகளிலும் பிரச்சனைகளை விட பெரியவர் ஒருவர் உண்டு என்பதை அவன் நம்பினான். அவன் கர்த்தரை நம்பினபடியால் யோசுவா 14:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ நான் 85 வயதுள்ளவன் என்று முதிர்ந்த வயதிலும் கர்த்தரை நம்பினதினால் நான் இப்போது எவ்வளவு திடமாயிருக்கிறேன், இன்னும் போக்குவரத்து உள்ளவனாயிருக்கிறேன், இன்னும் போர் முனையில் நான் நிற்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இன்றும் நான் செயலாற்றுகிறேன், ஆண்டவருடைய உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் வசனம் 13 அப்பொழுது யோசுவா எபுனையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யோசுவாவும் காலேபும் வேற ஆவி உடையவர்கள், இவர்கள் நிச்சயமாகவே இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வார்கள், அவர்களுடைய சந்ததிகளுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் அந்த யோசுவாவில் அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதன் அல்ல, தேவன் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. என்னாகமும் 23:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆம், நம்முடைய ஆண்டவர் சொன்னதுதான், அவர் சொல்ல நிற்கும், அவர் கட்டளையோட ஆகும் என்று பார்க்கிறோம். அவர் எபிரேயர் 11:13 ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும், என்னுடைய தாசர்கள் எல்லாரும், ஒருவேளை அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் போனாலும் கூட தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவருடைய தாசர்களுக்கு அவர் மாத்திரம் போதும், இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது இந்த உலகம் தேவையில்லை, இந்த உலகம் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இந்த காலேபும் அந்த ஜனங்களை பார்த்து பயப்படவில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எதையும் நாம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் என்ற நம்பிக்கையும் அந்த காரியத்திலே செயல்பாடும் அவரிடத்திலே காணப்பட்டது. ஆகவே தான் அவர் சூழ்நிலைகளை விட, மனிதனை விட ஆண்டவரை அதிகமாக நம்பினார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட கடைசி அதிகாரத்தில் யோசுவாவில் பார்க்குறோம், கர்த்தர் என்னோடு இருப்பதால் நான் அரணிப்பான தேசத்தில் உள்ள ஏனாக்கியரையும் என்னால் துரத்த முடியும் என்று சவால் விடுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை கடினமான இடங்களுக்கு துணிந்து செல்வதற்கு இன்று ஆட்கள் இல்லை. அநேக மிஷினரி பணித்தளத்தில் அந்த பகுதிக்கு போகவே முடியாது, இந்த ஊழியத்தை நிறைவேற்றவே முடியாது, கூடவே கூடாது, நரமாமிச பட்சினிகள் இந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றுவது மிகவும் கடினம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கும் மிஷினரிகள் சென்று அந்த ஜனங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். கூடாது, கடினமானது, முடியாது என்ற காரியங்கள் நம்முடைய ஆண்டவரால் கூடும். அன்பானவர்களே, நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, எங்களை தாசர்கள் என்று அழைக்க ஆண்டவரே எங்களையும் தகுதியுள்ளவர்களாக பாத்திரவன்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய காலேபுக்கு கொடுத்த ஆவி எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நாங்களும் ஆண்டவரே முழு மனதோடு உம்மை பின்பற்ற, ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மேல் நம்பிக்கையாக இருக்க, ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தின் பெரும்பான்மையை சேராமல், ஆண்டவரே நீர் ஒருவராய் இருந்தும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை ஆண்டவரே நாங்கள் நம்பி காரியங்களை செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சூழ்நிலைகள் சாதகமில்லாமல் இருக்கலாம், பாதகமான சூழ்நிலையிலும் செல்லவே முடியாது, இந்த காரியத்தை செய்யவே முடியாது, ஆண்டவருக்காக இந்த இடத்துல செயல்படவே முடியாது என்கிற சூழ்நிலை உள்ள இடங்களிலும்
தகப்பனே, நீங்கள் எங்களை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி அப்பா. நீங்கள் ஆண்டவரே காலேபின் ஆவியை கொடுத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய தாசர்களாக, உம்முடைய அடியவர்களாக, உம்முடைய ஊழியக்காரர்களாக ஆண்டவரே செய்ய மாறப்போகிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.